பொதுவாகவே திமுகவில் வந்துட்டு யாரையும் பேர் குறிப்பிட்டு இது வரைக்கும் நீங்க பேர் குறிப்பிட வேண்டாம். ஆனால் ஜென்ரலா சொல்றேன், ஜென்ரலா இப்போ திமுக தலைவர்களை விட்டுருங்க, நிர்வாகிகளை விட்டுருங்க, திமுக ஆதரவாக பேசக்கூடியவங்க பொதுவாக உங்களை வந்துட்டு அணில் குஞ்சுகள், அணில் கத்திட்டு இருக்கோம். புஷி ஆனந்த் வந்து ஏடையில பேசும்போது கூட மரத்தில் ஏறாத நிற்காத அப்படின்னும் போது ஓப்பனாக உங்களை வந்துட்டு அது அணில் கூட்டம் அப்படிதான் பண்ணுன்ற மாதிரி இன்னமும் உங்களை வந்து ஒரு சினிமா ரசிகர்கள், அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து என்னன்னா இன்னும் வந்து இவர்கள் வந்து சிறு பிள்ளைகள் சினிமா ரசிகர்கள் வைப்பதற்காக வேலைகளை தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து தலைவர் அவர்கள் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படிலாம் நடந்துக்கணும், ஒரு மாநாட்டுக்கு எப்படி வரணும், ஒரு போராட்டத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு புல்லட்டின் கொடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்க. எந்த கட்சி தலைவர் இன்னைக்கு சொல்கிறாங்க ஒவ்வொரு மாநாட்டுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் இப்படி தான் வரணும்னு எந்த தலைவர் இன்னைக்கு வழிமுறை கொடுக்குறாங்க? என் தலைவர் அதை கொடுத்துட்டு இருக்காரு, அரசியல் மையப்படுத்திட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அணில்னு சொல்கிறதோ இது போல வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால ஒரு அவமானமும் கிடையாது. ஏன்னா அணில்ன்றது ஒரு மிருகம் தான், அது ஒரு விலங்கு, அது ஒரு உயிரினம். அப்படி வாழ்றது கூட தப்பு கிடையாது. ஆனால் திமுக வாசல்லே அடிமையாக வாழ்றது தான் தப்பு. அவங்க கொடுக்குற 200 ரூபாய்க்காகவும் அவங்க கொடுக்குற சோறுக்காகவும் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கொத்தடிமையாக வாழ்ந்துட்டீங்க. கொத்தடிமையாக வாழ்றத விட மிக கேவலம் வேற என்ன இருக்கு?